திருமந்திரம் பாடல் 29. காண நில்லாய் அடியேற்கு உறவு யாருளர்? நாணகில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள. கோண நில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியன் ஆகி அமர்ந்து நின்றானே. பாடல் விளக்கம். இந்த பாடல்ல கீழிருந்து நம்ம அடிகளுக்கான விளக்கத்தை பார்த்துக்கிட்டு போறோம் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் ஈஸியா விளங்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி 2 லைன் பார்த்தீங்க அப்படின்னா, கோணன் இல்லாத குணத்தடியார் மனத்து ஆணியன் ஆகி அமர்ந்து நின்றானே. அதாவது ஆணியன் அப்படின்ற மாதிரி, ஆணியன் ஆகி அமர்ந்து நிற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆணிவேர் எத்தகைய தன்மை ஏதோ அந்த அளவுக்கு ஆணிவேர் போல் ஊன்றி ஒரு ஆன்மாவோட இல்லை ஒரு மனித பிறவியோட மனசுல அந்த சிவத்தன்மை அப்படின்றது நிற்குமா. எப்போ நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோணன் இல்லாத குணத்தடியார் மனத்து. இதுல என்னன்னா, குணத்தடியார் அப்படின்னா நல்ல குணம், குணவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல குணத்தோடையும் இருக்கணும். அதே நேரம் அந்த குணம் தடுமாறி வேற பாதைக்கு போகாத, அதுதான் வார்த்தை, கோணன் இல்லாத அப்படின்றதும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க மனசுல அந்த சிவத்தன்மை ஆகிய இறைத்தன்மை எப்பவுமே ஆணிவேர் போன்று அசைக்க முடியாத அளவு உறுதித்தன்மையோட எப்பவுமே நின்று அவங்களுக்கு அருள் பாலிக்கும் அப்படின்றதுதான் கடைசி 2 லைன்ல இருக்கிறது. இப்ப 2 லைனுக்கு வந்தோம் அப்படின்னா, காண நில்லாய் அடியேற்கு உறவு யாருளர்? நாணகில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள. இது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராட்டிடியூட் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி அந்த நன்றி உணர்வு அப்படின்றது இருக்குது இல்லையா, அது தென்னிந்திய இந்திய கலாச்சாரத்துல பொதுவாகவே அது இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் அப்படின்ட்டு இறைத்தன்மைட்டு வைப்போம், அது நிறைவேறிடுச்சு அப்படின்னா அவங்களுக்காக நேர்த்திக்கடத்தை நாங்கள் செலுத்துறோம் அப்படின்ட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இதுதான் இப்போ மேற்குலகத்துலேயும் பரவி வருது. எந்த மாதிரி அப்படின்னா, கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க, நன்றி உணர்வு. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு புத்தகம் போட்டு எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு, அதனால் நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், நேர்மறையான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்களே அந்த நன்றி உணர்வை காமிச்சுப்பாங்க இல்லையா. அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இறைத்தன்மை முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த இறைத்தன்மை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி அவங்களுக்கு நன்றி உணர்வை நாம காமிப்போம் அப்படின்றது நம்ம அந்த இறைத்தன்மைக்கு வெளிப்படுத்தணும் இல்லையா. அப்பனா தானே அது நம்ம கூடயே இருந்து நமக்கு எது தேவையோ, எது தேவைன்னா நான் பொருள்கள், செல்வங்கள் அந்த இதில் சொல்லலை, நமக்கான மன தெளிவு, அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கான வழிகள் அந்த இதை சொல்றேன். அந்த இதுக்கு தான் அந்த 2 லைன்ல என்ன இருக்குன்னா, காண நில்லாய் அடியேற்கு யார் உள்ளர்? உறவு யார் உள்ளர் அப்படின்னா, எனக்கு சிவத்தன்மை தான் எல்லாமே, அதை விட்டுட்டா நான் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா இதுதான் உண்மையே இல்லையா. நம்ம எல்லாருமே சிவத்தன்மையோட ஒரு வெளிப்பாடு தான் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த சிவத்தன்மையே நமக்கு வேற உறவே எனக்கு இல்லை. ஏன்னா நம்மளே சிவத்தன்மையின் ஒரு பகுதி தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் இந்த முதல் லைனு. நாணகில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள. நாணம் அப்படின்னா இந்த இடத்துல வெட்கம் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குதான். ஆனா இங்க என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, தயக்கம் அப்படின்ட்டு. அதாவது நமக்கு ரொம்ப நாளா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா, கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே நம்ம அதை எப்படி சீக்கிரமா கைக்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதே இதுதான் இங்கேயும். நாண இல்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள. அப்படி எனக்கு ஒரு தடவை என்னோட வாழ்க்கையில சிவத்தன்மையை நான் உணர்ற பாக்கியம் கிடைச்சாலுமே, அந்த ஒரு கணத்தை பிடிச்சுக்கிட்டே நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்றதுதான் 2 லைன். ஸோ இதுதான் அந்த மொத்த பாடலுக்கான விளக்கமா திருமூலர் ஐயா நமக்கு கொடுக்கிற விளக்கம்.